தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய கல்வித்துறை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த பல்கலைக்கழகம் கல்லூரி தரவரிசை பட்டியலை வெளியிட கூடாது என கூறப்பட்டிருக்கிறது. சிறந்த பல்கலைக்கழகம் கல்லூரி என உயர்கல்வி நிறுவனங்கள் தொடர்பான தரவரிசை பட்டியலை வெளியிடக்கூடாது என தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கருணாகரன். விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிசா, அதாவது மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு NIRF என்ற அமைப்பு கடந்த 2016 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. இது சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகள், பேராசிரியர்கள், அதனுடைய வசதிகள் உள்ளிட்ட ஆய்வுகள் உள்ளிட்ட அடிப்படையில் சிறந்த கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் என்று தரவரிசை வெளியிடும், ஆண்டுதோறும் வெளியிடும். இந்த சூழலில் திண்டுக்கல்லை சேர்ந்த செல்லமுத்து என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் இந்த NIRF வெளியிடும் பட்டியலில் சில கல்லூரிகளில் போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் உள்ளது. எனவே அரசு வெளியிட்ட அந்த தரவுகளின் அடிப்படையில் ஒப்பிட்டு அதன் பிறகு இந்த NIRF தரவரிசை பட்டியலை வெளியிட வேண்டும். அப்பொழுதுதான் உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் நிசா பானு ஸ்ரீமதி அமர்வு இந்த நடப்பாண்டு இந்த NIRF பட்டியலை வெளியிட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். மேலும் இது குறித்து மத்திய கல்வித்துறை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். மோனிசா, பதிவு செய்தமைக்கு நன்றி கருணாகரன்.